12 18 மாத குழந்தைகளுக்கான சைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது ஊட்டச்சத்து நிறைந்த சில சைவ உணவுகள். 1 வயதிற்கு பிறகு குழந்தைகள் நிலையாக வளரத் தொடங்குகின்றனர். அவர்களது ஊட்டச்சத்து தேவைகள் வயதிற்கேற்ப அதிகரிக்கின்றன. இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பல வகையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1010 கிலோ கலோரிகள் தேவைப்படுகின்றன. ஒரு குழந்தையின் உணவு தேவை அதன் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி தன்மையை பொறுத்ததாகும். கூடுதல் உணவு பற்றிய தகவல்கள் வேறொரு டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். இப்பொழுது சில சைவ உணவுகளின் செய்முறையை பார்ப்போம். நமது முதல் உணவு குதிரைவாலி ஊத்தாப்பம். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 2 மேசைக்கரண்டி குதிரைவாலி, 1 மேசைக்கரண்டி உளுந்து, 2 மேசைக்கரண்டி துருவிய கேரட், 1/4 நறுக்கிய தக்காளி மற்றும் 3 தேக்கரண்டி வறுத்த எள். நான் ஒரு ஊத்தாப்பத்திற்கு 1½ தேக்கரண்டி எள்ளை மட்டுமே பயன்படுத்துவேன். இந்த செயல்முறையில் 2 ஊத்தாப்பம் செய்யலாம். மேலும் தேவையானவை 1 சிட்டிகை உப்பு, 1 தேக்கரண்டி நெய். குதிரைவாலியையும் உளுந்தையும் கழுவி ஒன்றாக 8 மணி நேரம் ஊற வைக்கவும். பின் மென்மையான மாவாக அதை அரைக்கவும். மாவை தண்ணீராக அரைக்க வேண்டாம். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி 7 - 8 மணி நேரம் நொதிப்பதற்காக வைக்கவும். மாவு நொதித்ததும் அதில் கேரட், தக்காளி மற்றும் உப்பை சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கவும். ஒரு தவாவில் நெய்யை ஊற்றவும். 1 கரண்டி மாவை சமமாக ஊற்றி பரப்பவும். ஊத்தாப்பம் ஓரளவு வெந்ததும் 1½ தேக்கரண்டி எள்ளை அதன் மேல் தூவவும். இதனை மூடி 3 - 4 நிமிடங்கள் சமைக்கவும். குதிரைவாலி ஊத்தாப்பம் தயார். குதிரைவாலி கிடைக்கவில்லை எனில் நீங்கள் கேழ்வரகு அல்லது சோள மாவை பயன்படுத்தலாம். வரகு அல்லது சாமையை கூட பயன்படுத்தலாம். நமது அடுத்த உணவு திணை கிச்சடி. இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 1 மேசைக்கரண்டி முளைக்கட்டிய பச்சை பயிறு, 2 மேசைக்கரண்டி திணை, 1 மேசைக்கரண்டி நறுக்கிய வெங்காயம், 1 மேசைக்கரண்டி நறுக்கிய தக்காளி, 2 - 3 நறுக்கிய காலிஃப்ளவர் துண்டுகள். மேலும் தேவையானவை 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி ஓமம், 1 சிட்டிகை உப்பு மற்றும் 1 தேக்கரண்டி நெய். முளைக்கட்டுதலின் செய்முறையை இப்பொழுது விளக்குகிறேன். பச்சை பயிரை ஓர் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் ஒரு பருத்தி துணியினால் நீரினை வடிகட்டவும். ஒரு கதகதப்பான இடத்தில் 6 - 8 மணி நேரம் முளைக்கட்டும் வரை வைக்கவும். இந்த முளைக்கட்டிய பயிரை பின்னர் பயன்பாட்டிற்கு வைக்கவும். திணையை கழுவி 8 - 10 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நெய்யை குக்கரில் சூடாக்கவும். ஓமத்தை சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். இதனுடன் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். அடுத்து காலிஃப்ளவர் மற்றும் நறுக்கிய தக்காளியை சேர்க்கவும். 2 - 3 நிமிடங்கள் வதக்கவும். இதனுடன் ஊறவைத்த திணை மற்றும் முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்க்கவும். நன்கு கலக்கவும். உப்பு, மசாலாக்கள் மற்றும் 1 கப் தண்ணீர் சேர்க்கவும். குறைந்த தீயில் குக்கரில் 3 - 4 விசில்கள் வரும் வரை சமைக்கவும். அழுத்தம் வெளிவரும் வரை காத்திருந்து கிச்சடியை வேறொரு கிண்ணத்திற்கு மாற்றவும். திணை கிச்சடி தயார். திணை கிடைக்கவில்லை எனில் நீங்கள் வரகு அல்லது சாமையை பயன்படுத்தலாம். குதிரைவாலியை கூட பயன்படுத்தலாம். அடுத்த உணவு பச்சை பட்டாணி பன்னீர் கட்லெட். இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் உதிர்த்த பன்னீர், 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, 2 மேசைக்கரண்டி துருவிய பீட்ரூட் மற்றும் 2 மேசைக்கரண்டி துருவிய கேரட். மேலும் தேவையானவை 1/4 தேக்கரண்டி சீரகப்பொடி, 1/4 தேக்கரண்டி தனியா பொடி,
ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் ஒரு தேக்கரண்டி நெய். செய்முறை: பச்சை பட்டாணியை நீராவியில் 6 to 8 நிமிடங்கள் வேக வைக்கவும். பட்டாணியை ஆறவிடவும். பனீரையும் பட்டாணியையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கவும். இந்த கலவையை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். இதனுடன் கடலை மாவு, பீட்ரூட், கேரட், மசாலாக்கள் மற்றும் உப்பை சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கவும். கலவையை பிரித்து 4 கட்லட்டுகளாக செய்யவும். தவாவில் நெய்யை சூடாக்கவும். இருபுறமும் பொன்னிறமாகும் வரை சமைக்கவும். பச்சை பட்டாணி பன்னீர் கட்லட் தயார். 4வது உணவு: முளைத்த பயிர்களின் பொரியல். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை: 2 மேசைக்கரண்டி முளைத்த பச்சை பயிறு, 2 மேசைக்கரண்டி முளைத்த தட்டை பயிறு, 2 மேசைக்கரண்டி முளைத்த கொண்டைக்கடலை, 1 மேசைக்கரண்டி புதிதாக துருவிய தேங்காய், 1/4 நறுக்கிய வெங்காயம் மற்றும் 1/4 நறுக்கிய தக்காளி. மேலும் தேவையானவை: 1/4 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சீரகப்பொடி, 1/4 தேக்கரண்டி தனியா பொடி, 1 சிட்டிகை உப்பு மற்றும் 1 தேக்கரண்டி நெய். முளைக்கட்டுதலின் செய்முறை இந்த டுடோரியலில் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. அதே செயல்முறையை பின்பற்றவும். வெவ்வேறு பொருட்கள் முளைக்க வெவ்வேறு நேரம் எடுக்கலாம் என்பதை நினைவில் கொள்க. அதனால் பீன்ஸ்களை தனித்தனியாக ஊற வைக்கவும். இப்பொழுது தொடங்கலாம். குக்கரில் 3 விசில்கள் வரும் வரை வேக வைக்கவும். நீராவி வெளிவரும் வரை காத்திருந்து மூடியை திறக்கவும். தவாவில் நெய்யை சூடாக்கவும். சீரகத்தை சேர்க்கவும். நன்கு வதக்கவும். இப்பொழுது வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இதில் தக்காளியை சேர்த்து வேகும் வரை சமைக்கவும். வேக வைத்த முளைப்பயிர்கள், உப்பு மற்றும் மசாலாக்களை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். இறுதியாக தேங்காவை சேர்த்து நன்கு கலக்கவும். முளைப்பயிர்களின் பொரியல் தயார். இந்த அனைத்து உணவுகளிலும் புரோட்டீன், மக்னீசியம், கால்சியம் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக இந்த உணவுகளை தினசரி கொடுக்க வேண்டும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.